ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஆசிகா ரெசிபீஸ். 1.5 கப்பு உடச்சக்கல்ல இருந்தால் போதும். வாயில் வச்சோன்னே கரையுங்க. இந்த ஸ்வீட் வந்துட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பெரியவங்கலேருந்து குட்டீஸ் வரைக்கும் நல்லா வந்துட்டு இதை விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம். இப்போ 1.5 கப் உடச்சக்கல்லிக்கு நான் 2 ஏலக்காய் வந்துட்டு சேர்த்துருக்கேன். இது கூட நான் 3/4 டம்ளர் அளவுக்கு நான் வந்துட்டு சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு இது மூழ்கிற அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துட்டு அது 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்க வச்சு அந்த சர்க்கரை பாகு வந்துட்டு நம்ம ரெடி பண்ணிக்க போகிறோம். சைடில் வந்துட்டு நம்ம உடச்சிக்கலாம். இந்த ஏலக்காய்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக தூள் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சர்க்கரை பாகுலாம் வந்துட்டு நல்லா கரைஞ்சி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம தூள் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா உடச்சிக்கல்ல, அதை சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் பவுடர், அதாவது ஒரு 10 ரூபா பாக்கெட்டு பால் பவுடர் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இந்த லட்டு வந்துட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். உடச்சக்கல்லில் இந்த மாதிரி ஒரு லட்டு செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு இந்த லட்டு வந்துட்டு டேஸ்ட்டாகவும் இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். குழந்தைங்களும் வந்துட்டு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ ஃபைனலாக ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா நெய்யெல்லாம் வந்துட்டு எல்லா சைடும் போகிற அளவுக்கு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு இந்த மாவு வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு சாஃப்டாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வந்துட்டு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுடைய ஃபீட்பேக் வந்துட்டு என் கூட ஷேர் பண்ணுங்கள். இப்போ நமக்கு மாவு வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது ஒரு பிளேட்டில் வந்துட்டு இந்த மாதிரி லட்டு மாதிரி நம்ம உருண்டையாக பிடிச்சி வச்சுட்டு குழந்தைங்க எல்லாருக்கும் கொடுங்க. நீங்களும் வந்துட்டு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஸ்வீட் ரெசிபி டக்குன்னு செய்யக்கூடிய ரெசிபி வேணும் அப்படின்னா என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்துட்டு நான் ஷேர் பண்ணுறேன்.